Hi friends, today lunchbox recipes white sauce pasta. வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். பாஸ்தா செய்கிறதுக்கு 1 கப் கோதுமை மாவு, ஒரு ½ டேபிள் ஸ்பூன் சால்ட், அது கூட நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இன்றைக்கி பீட்ரூட் அரைச்சி அதோட தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை வச்சு நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். தேவையான ஷேப்ஸ் லைக் எதனா ஒரு காயின், லைக் ஒரு ஸ்மால் கிண்ணம் எதனா வச்சுட்டு நம்மளுக்கு தேவையான ஷேப்ஸ் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கலாம். கட் பண்ணிட்ட உடனே நான் எப்படி செஞ்சுருக்கேன் பாருங்கள். அது பாஸ்தாவுக்கு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்ஸை வச்சுருக்கலாம். நான் இப்போ பண்ணியிருக்க ஷேப்ஸ் பாருங்கள். உங்களுக்கு அந்த மாதிரி ஷேப்ஸ் பிடிச்சா யூ கேன் யூஸ் தட். இல்லைனா உங்களுக்கு எந்த ஷேப்ஸ் பிடிக்குதோ அதை மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி, சால்ட் அண்ட் கீ போட்டு நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். கொதித்த உடனே ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுருந்த பாஸ்தா இருக்குல்ல, அதை உள்ளே போட்டு நல்லா பாயில் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒயிட் சாஸ் செய்கிறதுக்கு ஒரு பேனில் கீ ஆர் பட்டர் எதனா யூஸ் பண்ணிக்கோங்க. அது கூட நான் கோதுமை மாவு யூஸ் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு நல்லா அது இந்த கீலியே வேகட்டும். வெந்துட்ட அப்புறம் அது கூட கொஞ்சம் சால்ட் அண்ட் 1 கப் ஆஃப் மில்க் போட்டு நல்லா அந்த மாவு வெந்துட்ட உடனே ஸ்வீட் கொஞ்சம், அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆரிகானோ, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கடுத்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருந்த பாஸ்தாவை அதில் போட்டு நான் இதில் பன்னீர் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் டேஸ்டியான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி.